Alhamdulillah. Wassalatu wassalam ala Rasulullah wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Rabbi ishrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மதங்களிடையே நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிற நீதி அமைதிக்கான மக்கள் இயக்கத்தின் மற்றும் வைகரை வெளிச்சம் வாசகர் வட்டத்தின் கண்ணியத்துக்குரிய நிர்வாகிகளே, ஆலிம் பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிறிஸ்தவ மற்றும் இந்து சகோதர சகோதரிகளே, இந்த அரங்கத்துக்குள் வந்திருக்கிற உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பெருநாள் சந்திப்பு என்ற பெயரிலே எல்லா சமயத்து மக்களையும் ஒருங்கிணைத்ததன் நோக்கம் மக்களிடையே ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே. மதங்களுக்கிடையே நல்லிணக்கம் எப்பொழுது ஏற்படும்? மதங்களை பின்பற்றுகிற மக்களிடையே நல்லிணக்கம் இல்லாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்று பார்த்தால் பல காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பிறப்பின் அடிப்படையிலே இந்துவாக கிறிஸ்துவராக பிறந்து அந்த மதத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அதையே பின்பற்றுகிற ஒரு நிலை, ஒரு அறியாமை என்று சொல்லலாம். அது ஒரு காரணம். ஏன் மற்ற மக்களிடத்தில் இணக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள்? பெரும்பான்மையான மக்களை பார்த்தீர்களானால் எல்லோரும் அதை பின்பற்றுகிறார்கள், ஆகவே நானும் பின்பற்றுகிறேன் என்ற ஒரு மனப்போக்கு ஒரு காரணம். தவறான போதனைகளை ஆதாரம் இல்லாமல் சிந்திக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை, இதுவும் மக்களிடையே ஒரு நல்லிணக்கம் இல்லாமல்